மதுரையில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரம் சாய்ந்து ஆட்சியர் கார் சேதமடைந்த நிலையில் முனிசாலை பகுதியில் 20 ஆண்டுகள் பழமையான மரம் வேரோடு சாய்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், தற்போது அங்கு பெய்துள்ள கனமழையின் காரணமாக போக்குவரத்தானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம். நிச்சயமாக, அதாவது மதுரையில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் மதுரையின் முக்கிய நகர்ப்பகுதிகளில் வாகனம் இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கிறார்கள். இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை 20 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மதுரை மாநகர் பகுதிகளான அண்ணா நகர், கோரிப்பாளையம், தல்லாகுளம், தமுக்கம், தெப்பக்குளம், முனிச்சாலை, அனுப்பானடி, பெரியார், காலவாசல், மாட்டுத்தாவணி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதியில் திடீரென்று இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் அவர்கள் மாநகர் பகுதி முழுவதும் அங்கங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறது, குழம்பு காட்சியளிக்கிறது. அதே போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டிடத்தில் இருந்து கற்களும் பெயர்ந்து இருசக்கர வாகனங்களில் விழுந்து வாகனங்கள் சேதம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மரங்கள் வாகனங்கள் மீது விழுந்ததில் வாகனமும் சேதமாயின. அதே போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஊரக வளர்ச்சி ஒருங்கிணைந்த அலுவலகத்தின் முன்பாக மரம் முறிந்து விழுந்ததில் மாவட்ட வனத்துறை அலுவலரின் கார் உள்ளிட்ட 3 கார்கள் சேதம். 5க்கும் மேற்பட்ட பைக்குகள் மரத்தில் சிக்கியதால் வாகனங்களை மீட்கும் பணிகளில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மின்கம்பங்கள் உடைந்து மின்கம்பிகள் அறுந்து தொங்கியுள்ளதால் மின்சாரம் துண்டிப்பு. மேலும் அங்கங்கே தண்ணீர் தேங்கி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் இயக்கி வருகிறார்கள். அதே போல மதுரை முனிச்சாலை இஸ்மாயில்புரம் 6வது தெரு மெயின் ரோடு பகுதியில் 20 ஆண்டு பழமை வாய்ந்த இச்சி மரம் வேரோடு சாய்ந்து நடுரோட்டில் விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு அப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது. அதே போல் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மரம் விழுந்ததை அடுத்து மின்சாரத்துறை அதிகாரிகள், காவல்துறை, அப்பகுதி பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.